ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 23வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்று தாயாம் திருச்சபை நமது அன்னை கன்னி மரியாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருச்சபையிலே மிக முக்கியமாக 3 பேருக்கு மட்டும்தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதிலே அன்னை மரியாவும் ஒன்று, திருமுழுக்கு யோவான், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எதற்கு அன்னை மரியாவுக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும்? திருச்சபை ஏன் அன்னை மரியாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? திருச்சபை அல்ல, தந்தை கடவுளே அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். தனது மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகிலே ஜனிக்க வேண்டுமானால், பாவம் இல்லாதவர், அப்பழுக்கு இல்லாதவர், அப்படிப்பட்ட தன் ஒரே மகன் இந்த பூமியில் வர வேண்டுமானால் அவரை தாங்குகின்ற அந்த கன்னியும் பாவமில்லாதவளாக இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது சுவைக்கின் அன்னாவை. இவர்கள் வழியாக ஆண்டவர் கன்னி மரியாவை ஈன்றெடுக்க செய்தார். திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத தூய யாக்கோப்பு எழுதிய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், சுவைக்கின் அன்னம்மா இவர்களுக்கு திருமணமாகி ஏறத்தாழ 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அப்போது எருசலேம் திருக்கோயிலுக்கு அவ்வப்பொழுது பலி செலுத்த சுவைக்கின் போவார். அங்கே தலைமை குருவாக இருந்த ரூபன் அவரை ஒரு முறை கடிந்து கொள்கிறார். எப்படி என்றால், உமக்குத்தான் குழந்தை இல்லையே, பிறகு எதற்கு பலி செலுத்த வருகிறாய்? உம்முடைய பலியை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கடினமான வார்த்தையை சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். மனம் உடைந்து போன சுவைக்கின் தனிமையான இடத்திற்கு ஜெபிக்க சென்று விட்டார். எருசலேம் ஆலயம் சென்ற தன் கணவன் வரவில்லை என்று அன்னம்மாள் என்ன செய்தார்? அவர் இறந்து விட்டார் என்று விதவை கோலம் பூண்டு ஆண்டவரிடம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது கபிரியேல் வானதூதர் அவருக்கு தோன்றி, அன்னம்மாள், நீர் கவலைப்படாதீர், நீர் கருவுற்று ஒரு மகளை பெற்றெடுப்பீர், அந்த மகளுக்கு மரியா என்று பெயரிடுவீர் என்று சொல்லிவிட்டு இதே செய்தியை சுவைக்கனுக்கும் சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார். அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு மரியா என்று பெயரிடுகிறார். தன் ஒரே மகனை ஈன்றெடுக்க கடவுள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்படுத்துகிறார். பாவம் இல்லாமல் ஒரு அழகிய மங்கையை ஏற்படுத்துகிறார். அதிசயமான முறையிலே அந்த குழந்தை பிறக்கிறது. வயதான காலத்திலே குழந்தை பெற முடியாது என்று சொல்லப்பட்ட சாராவுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அதிசயமாக சாமுவேலுக்கு, அன்னாவுக்கு சாமுவேல் கிடைத்தார். சிம்சோன் பிறந்தார். பழைய ஏற்பாட்டிலே இந்த 3 பேரும் அதிசயமான முறையில் பிறந்திருப்பார்கள். ஈசாக்கு, சாமுவேல், சிம்சோன். புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவான். இப்படி ஒரு சிலர் மாத்திரம் அவருடைய பிறப்பு அதிசயமான முறையிலே இருக்கும். அது ஆண்டவராலே நிகழ்ந்திருக்கும். இந்த அளவிற்கு அன்னை மரியா கடவுளால் படைக்கப்பட்டு தம் சொந்த மகன் அவர் வழியாக படைக்கப்படுகிறார் என்றால், கன்னி மரியா எந்த அளவிற்கு கடவுளுக்கு முக்கியமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தேசன் மிக பிரியமானவர்களே, இந்த தாய் நமக்கு சொல்லுகின்ற பாடம், இந்த தாய் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால், அவர் இறைவனை சுமக்கின்ற அளவிற்கு தன்னை அவர் தயார்படுத்திக் கொண்டார். இறைவனை தன்னுள் தனது கருவில் சுமக்கின்ற அளவிற்கு அவர் பாவம் இல்லாதவராக, அப்பழுக்கில்லாதவராக இருந்தார். அப்படி என்றால் அந்த தாயிடம் நாம் செல்லுகின்ற பொழுது நமக்காக அவர் பரிந்து பேசி நம்மையும் தூய்மைப்படுத்துவார் என்பது என்றுமே நாம் மறக்கக்கூடாத ஒன்று. இங்கிலாந்து, ஜெர்மனி இவற்றிற்கிடையே போர் நடந்து கொண்டிருந்த பொழுது தவறுதலாக ஜெர்மனிய வீரர் இங்கிலாந்து படை வீரரை சுட்டுக் கொண்டு விட்டார். அது போர் நடக்கும்போது நடப்பதுதான். இருந்தாலும் அந்த தாயினுடைய இறந்த தாய்க்கு இந்த ஜெர்மனிய வீரர் கடிதம் எழுதுகிறார். அன்புமிக்க தாயே, உங்களுடைய மகனை போரிலே சுட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். ஆனாலும் எனது மனம் வலிக்கிறது. உங்களுடைய மகனை நீங்கள் இழந்தது எவ்வளவு தவிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் உங்களுடன் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் வருகிறது. மகனே, நீயாக என் மகனை கொல்லவில்லை. போரிலே
நீ செய்தாய். ஆனாலும் நான் உன்னை மன்னித்து விட்டேன். மனதார மன்னித்து விட்டேன். ஒருவேளை இந்த போர் முடிந்து நீயும் நானும் உயிரோடு இருந்தால் என்னை வந்து சந்தி. உனக்காக எனது உள்ளமும் இல்லமும் காத்து கொண்டிருக்கிறது. என் மகனாகவே நீ வந்து வாழு என்று அந்த தாய் கடிதம் எழுதியிருந்தாராம். பிரியமானவர்களே, அன்னை மரியாவும் அப்படித்தான். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் ஆண்டவரிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒருவருக்கு துன்பம் என்றால் கேட்காமலே ஓடி செய்கின்ற உதவி அன்னை மரியாவிடம் இருந்தது. ஒரு திருமணத்திலே தனது உறவினரான எலிசபெத்துக்கு தன்னை தேடி வந்த அனைவருக்குமே அன்னை மரியா உதவி செய்து கொண்டே இருந்தார். ஒரு தாயிடம் இருக்கின்ற நற்பண்பு, அந்த நற்பண்பு தான் நம் ஆண்டவர் இயேசுவிடம் பெற வந்தது. பார்க்கின்ற அனைவருக்கும் உதவி செய்தார். தேடி வந்த அனைவருக்கும் உதவி செய்தார். யாரையும் வெறுங்கையராய் அனுப்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அழகிய மகனை பெற்றெடுத்து இந்த உலக அமைதிக்காக, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாருடைய பாவத்தையும் கழுவுவதற்காக தனது ஒரே மகனை இந்த பூவுலகிற்கு கொடுத்த அந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தான் ஈன்றெடுத்த மகனையும் கடவுளுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுவது சால சிறந்தது. இந்த தாய்க்குத்தான் நாம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஒரு தாய் தன்னுடைய மகனை தன் கண் முன்னே இறப்பதை எந்த தாயாலும் பார்க்க முடியாது. ஆனால் அன்னை மரியா அனைத்தும் ஆண்டவர் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டார். இறந்த மகனை தனது மடியிலே வைத்துக் கொண்டு கண்ணீர் மல்க அழுதார். அனைத்தும் ஆண்டவருடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது நம்மையும் முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க திருச்சபை அழைக்கிறது. தனது மகனை, கடவுளுடைய மகனான இயேசு கிறிஸ்துவை தனது மகனாக ஈன்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கு நாம் அனைவரும் பிள்ளைகளே. அதைதான் யோவானிடம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார். அம்மா, இதோ உம்முடைய மகன். யோவான், இதோ உம்முடைய தாய் என்று. உலகில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அன்னை மரியாள் தாய். நம் தாயினுடைய பிறந்த நாளை வெகு விமரிசையாக நாம் கொண்டாட வேண்டுமானால் நம்முடைய கேக்குகளோ நாம் வாங்கி கொடுக்கின்ற பரிசு பொருட்களோ அன்னை மரியாவுக்கு தேவையில்லை. நம்மையே அவர் காணிக்கையாக கேட்கிறார். நம் துன்பங்களையும் துயரங்களையும் பாவங்களையும் காணிக்கையாக கேட்கிறார். அதை நாம் கொடுத்து விட்டால் இறைவனிடமிருந்து நமக்கு அருளையும் ஆசிரியும் பெற்றுக் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய ஆசிரியை கேட்டு தொடர்ந்து செபிப்போம். அன்னை மரியானுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு நாம விழா வாழ்த்துக்களை கூறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.